குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது லைஃப் அண்ட் ஒர்க்ஸ் ஆஃப் பர்சி பிஷி ஷெல்லி. பிபி ஷெல்லி அப்படின்னு சொல்கிறோம். அதனுடைய எக்ஸ்பேன்ஷன் பர்சி பிஷி ஷெல்லி. அவருடைய லைஃப் அண்ட் ஒர்க்ஸ். He is one of the major romantic poets of England. இங்கிலாண்டில் ரொமான்டிக் பாய்ட்ஸ் என்று வில்லியம் வேர்ட்ஸ்வர்த், காலரிட்ஜ், கீட்ஸ், ஷெல்லி, பைரன் 5 பேரை சொல்லுவாங்க. அந்த 5 ஒருவர் ஷெல்லி. ஷெல்லி 1792 ஆகஸ்ட் 4 சசெக்ஸ், இங்கிலாண்டில் நிறைய ஏரியாவை பார்த்தீங்கன்னா சசெக்ஸ், வெசெக்ஸ், சசெக்ஸ் சவுத்தில் இருக்கிறது, வெசெக்ஸ் வெஸ்ட்டில் இருக்கிறது, எஸ்எக்ஸ் ஈஸ்டில் இருக்கிறது, இப்படி பிரிச்சிருப்பாங்க. அதில் சசெக்ஸில் வான்மேன் என்ற இடத்தில் இருக்கும் ஃபீல்டு பிளேஸில் 1792 ஆகஸ்ட் 4 பிறந்தார். இவருடைய ஃபாதர் டிமோத்தி ஷெல்லி ஒரு பணக்கார நிலச்சு வாழ்ந்தார். ரொம்ப வசதியான குடும்பத்தில் பிறந்தவர். அவங்க அப்பா ஒரு லேண்ட் ஓனர். இவர் தன்னுடைய ஆரம்ப பள்ளியை படிப்பை சைலண்ட் ஹவுஸ் ஸ்கூல் என்று பிரெண்ட்ஃபோர்டில் இருக்கிற சைலண்ட் ஹவுஸ் ஸ்கூலில் படிச்சிருக்காரு. அங்கேருந்து 1804 இவர் ஏட்டன் அங்கே போகிறாரு. அந்த ஏட்டனில் இவர் படிக்கும்போது இவருக்கு மேட் ஷெல்லி, ஷெல்லி தி ஏத்தேயிஸ்ட், ஷெல்லியை ஒரு நாத்திகவாதி என்றும், மேட் ஷெல்லி பைத்தியக்காரன் என்றும் ஏட்டனில் இவரை கூப்பிடுவாங்க. ஸோ மேட் ஷெல்லி, ஷெல்லி தி ஏத்தேயிஸ்ட், இது இவருக்கு அங்கே வழங்கப்பட்ட பட்டப்பெயர். 1810 ஆக்ஸ்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்தின் கல்லூரியில் இவர் சேர்றார். சேர்ந்த அடுத்த வருஷமே இவர் ஒரு பேம்ப்ளெட், ஒரு துண்டு அறிக்கை ஒன்று வெளியிடுறாரு. அதற்கு பேர் த நெசசிட்டி ஆஃப் ஏத்தேயிசம், நாத்திகத்தின் அவசியம் என்கின்ற பேரில் ஒரு பேம்ப்ளெட், துண்டறிக்கை ஒன்று வெளியிடுறாரு. உடனே யூனிவர்சிட்டி இவரை கூப்பிட்டு விசாரித்து இவரை பல்கலைக்கழகத்திலிருந்து நீக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவர் லண்டன் போகிறாரு. அங்கே தான் அவரை தங்கிக்கிறார். அங்கே இவர் வெஸ்ட்ப்ரூக், ஹேரியட் வெஸ்ட்ப்ரூக் என்ற பெண்ணை சந்திக்கிறார். அந்த பெண்ணின் மீது இவருக்கு காதல் கொள்ளுகிறார். ஆனால் அவங்களுடைய அந்த பொண்ணோட அப்பா ஒரு ரிட்டையர்ட் இன்கீப்பர். அவர் இந்த திருமணத்திற்கு ஒத்துக்கொள்ளலை. அப்படி ஒத்துக்கொள்ளாததுனால ஹேரியட் வெஸ்ட்ப்ரூக்கும் நம்முடைய பிபி ஷெல்லியும் இங்கேருந்து ஓடி போயிடுறாங்க. ஓடி போய் எடின்பர்க் அங்கே போய் செப்டம்பர் 1811 அவர்கள் திருமணம் செய்து கொள்கிறார்கள். அப்புறம் அந்த மாதிரி இவருக்கும் ஒன்றும் பெரிய வேலையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஓடி போய் அப்பா அம்மாவை எதிர்த்துக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அதனால் அடுத்த 2 வருஷத்தில் இவருக்கு ஒரு நிலையான வாழ்க்கை இல்லாமல் அங்கேருந்து இங்கே, இங்கேருந்து இங்கேன்னு இடம் மாற்றிக்கிட்டே இருந்தார். 1812 தான் இவர் ஒரு ஸ்பீச்சஸ், ஒரு இந்த தொடர் சொற்பொழிவு அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த தொடர் சொற்பொழிவை ஆற்றுகிறார். அப்புறம் அந்த சமயத்தில் தான் அவருடைய அட்ரஸ் டு தி ஐரிஷ் பீப்புள் என்கின்ற ஒரு பேம்ப்ளெட் சர்க்குலேட் ஆகுது. அந்த பேம்ப்ளெட் அட்ரஸ் டு தி ஐரிஷ் பீப்புள் என்பது கேத்தலிக் இமான்சிபேஷன், கத்தோலிக்க மதத்தை விடுவிக்க வேண்டும், அதற்கு சுதந்திரம் கொடுக்க வேண்டும், அதற்கு விடுவிக்க வேண்டும் என்கின்ற சுற்றறிக்கையை அட்ரஸ் டு தி ஐரிஷ் பீப்புள் என்ற பெயரில் அவர் வெளியிடுறார். அதுக்கப்புறம் இவர் வேல்ஸில் போய் தங்கியிருக்காரு. அங்கே வேல்ஸில் இருக்கும்போது ஒரு ஷெப்பர்ட் ஒரு ஆடு இடையன், ஆடு மேய்ப்பவன் இவரை அட்டாக் பண்ணுறான். ஏன் அப்படின்னா இவர் சாகின்ற நிலையில் இருக்கின்ற அல்லது நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய ஆடுகளை எல்லாம் கொல்றதுன்னு ஒரு பழக்கம் இருக்குது. அந்த பழக்கத்தை இவர் ஒரு ஹியூமானிட்டேரியன் ஒரு மனிதாபிமான அடிப்படையில் அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க.
அப்படி சொன்ன உடனே இவர் வந்து அங்கே இருக்கிற அந்த ஷெப்பர்டு வந்து அட்டாக் பண்ணுறான். அப்போது இது வந்து இவருடைய ஒரு மனிதாபிமானத்திற்கு எடுத்துக்காட்டாக இதை நம்ம வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இவர் வந்து இவருடைய சர்வெண்ட்டிட்ட கொடுத்து ஒரு பேம்ப்ளெட், ஒரு துண்டறிக்கை, டெக்ளரேஷன் ஆஃப் ரைட்ஸ் என்ற ஒரு துண்டறிக்கையை இவர் வெளியிடுறார். எப்போ பார்த்தாலும் இவருக்கு இந்த மாதிரி துண்டறிக்கை வெளியிடுறது மிக முக்கியமான பணி. அந்த துண்டறிக்கை வெளியிட்ட உடனே வெட்டிட்டு சர்க்குலேட் பண்ணுறது அவருடைய சர்வெண்ட் தான் சர்க்குலேட் பண்ணுறான். அதை போலீஸ் பிடிச்சிருது. பிடிச்சிட்டு இது யார், அதில் வந்து பேருகிற எதுவுமே போட்டிருக்காது. அதனால் ஹிஸ் சர்வெண்ட் காட் இன் டு ட்ரபிள் ஃபார் சர்க்குலேட்டிங் தீஸ் காப்பீஸ். ஸோ டெக்ளரேஷன் ஆஃப் ரைட்ஸ் என்ற அந்த பேம்ப்ளெட்டை சர்க்குலேட் பண்ணதுக்காக அவருடைய சர்வெண்ட் மாட்டிக்கிறான் 1813. ஸோ இதோடு அவருக்கு கொஞ்சம் இதெல்லாம் டயர்ட் ஆகிடுது. 1813 இப்போ தான் இவருடைய லிட்டரரி ஒர்க் ஸ்டார்ட் ஆகுது. இவர் குயின் மேப் என்கின்ற ஒரு ஃபஸ்ட்டு ஒர்க்கு, முழுக்க முழுக்க கவிதை நடையில் எழுதப்பட்ட குயின் மேப்பை 1813 பப்ளிஷ் பண்ணுறார். ஸோ குயின் மேப் ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அதே சமயத்தில் இவருக்கும் இவருடைய மனைவிக்கும் இடையில அடிக்கடி சண்டை வந்துகிட்டே இருக்குது. ரொம்ப சண்டை வந்துகிட்டே போகுது. அதனால இவர் வீட்டில் அதிகமாக தங்குறதில்ல. இவர் தன்னுடைய நேரத்தை அதிகமாக வில்லியம் காட்வின் அவர் வீட்டில் தான் அடிக்கடி அங்கே தான் போவார். அங்கே தான் தன்னுடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார். அங்கே வில்லியம் காட்வினுடைய ஃபஸ்ட்டு ஒய்ஃபினுடைய டாட்டர் மேரி. இவர் அங்கே அடிக்கடி போயிட்டுருக்கும்போது வில்லியம் காட்வினுடைய ஃபஸ்ட்டு ஒய்ஃபினுடைய டாட்டர் மேரி மீது இவருக்கு காதல் வருது. ஆனால் ஆல்ரெடி இவருக்கு ஒரு ஒய்ஃப் இருக்காங்க. இருக்கும்போது இந்த காதல், அதனால் மறுபடியும் யாரும் இதை ஒத்துக்கலன்னொன்னே மேரியும் ஷெல்லியும் ஊரை விட்டு 1814 ஊரை விட்டு ஓடி போய் ஸ்விட்சர்லாந்து போய் அங்கே திருமணம் செய்து கொள்கிறார்கள். அதுக்கப்புறம் இவர் லண்டனுக்கு திருப்பி வர்றாரு. திரும்பி வந்து 1815 இவருடைய ஃபஸ்ட்டு கிரேட் போயம் அலாஸ்டர் வெளியாகுது. ஸோ ஃபஸ்ட்டு கிரேட் போயம் அலாஸ்டர் வெளியாகுது. இந்த சமயத்தில் நவம்பர் 1816 இவருடைய ஃபஸ்ட் ஒய்ஃப் ஹேரியட் சூசைட் பண்ணிக்கிறாங்க. இது இவருடைய மனநிலையை வெகுவாக பாதிச்சிருக்கு. 1818 அவர் இங்கிலாண்டை விட்டுட்டு இட்டாலிக்கு போயிடுறாரு. அங்கே 4 ஆண்டுகள் இட்டாலியில் செலவழிக்கிறார். 1818 ராஸ்லின் அண்ட் ஹெலன் என்கின்ற கவிதையை முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஜூலியன் அண்ட் மேடலோவையும் ராஸ்லின் அண்ட் ஹெலன் ரெண்டையும் 1818 எழுதுகிறாரு. 1819 இவருக்கு மிக முக்கியமான ஆண்டு. இந்த ஆண்டில் தான் இவருடைய 2 மிகப்பெரிய ஒர்க்ஸ், ப்ரோமித்தியஸ் அன்பவுண்ட் என்கின்ற ஒரு லிரிக்கல் ட்ராமா. ஸோ ஒரு லிரிக்கல் ட்ராமா ப்ரோமித்தியஸ் அன்பவுண்ட், அது இந்த வருஷம்தான் வெளிவருது. அதே வருஷத்தில் இவருடைய ட்ராஜடி த சென்சி என்கின்ற ஒரு ட்ராஜடி வெளிவருது. இவருடைய த விட்ச் ஆஃப் அட்லஸ் என்பது ஒரு பர்ஃபெக்ட் இன் ஃபார்மில் ரொம்ப பர்ஃபெக்ஷன் உடைய ஒரு ஒர்க், த விட்ச் ஆஃப் அட்லஸ். அது 1820 நெக்ஸ்ட் இயர் அது பப்ளிஷ் ஆகுது. இந்த பீரியடில் ஷெல்லி நிறைய எழுதியிருக்காரு. அந்த லிரிக்ஸில் மிக 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 கொண்டாடப்படக்கூடிய ஒரு லிரிக்ஸ், ஓ டு த வெஸ்ட் விண்ட். திஸ் இஸ் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் லிரிக்ஸ் ரிட்டன் பை பிபி ஷெல்லி. அதுக்கப்புறம் ஆடனைஸ் வெளிவருது. அந்த ஆடனைஸ் என்பது ஜான் கீட்ஸ் இறந்ததை நினைத்து அவருக்காக வருந்தி எழுதின ஒரு பாஸ்டரல் எலிஜி ஆடனைஸ். அந்த ஆடனைஸ் அதுக்கப்புறம் வெளிவருது. அதுக்கப்புறம் இவருடைய ஒரு லிரிக்கல் ட்ராமா ஹெல்லாஸ், இதுவும் வெளிவருது. ஸோ இதுதான் இவருடைய முக்கியமான ஒர்க்ஸ். இது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ராஸ்லின் அண்ட் ஹெலன், ஜூலியன் அண்ட் மேடலோ, ப்ரோமித்தியஸ் அன்பவுண்ட் என்கின்ற லிரிக்கல் ட்ராமா, சென்சி என்கின்ற ஒரு ட்ராஜடி, விட்ச் ஆஃப் அட்லஸ்,
ஒரு பர்ஃபெக்ட் ஃபார்முக்கு ஒரு எக்ஸாம்பிள் இவருடைய கிரேட்டஸ்ட் லிரிக் ஓ டு த வெஸ்ட் விண்ட். அதுக்கப்புறம் ஆடனைஸ் என்பது இவருடைய ஒரு பாஸ்டரல் எலிஜி. அதுக்கப்புறம் ஹெல்லாஸ் என்கின்ற ஒரு லிரிக்கல் ட்ராமா. இது ப்ராமீத்தியஸ் அன்பவுண்ட் மாதிரி ஹெல்லாஸ் என்கின்ற ஒரு லிரிக்கல் ட்ராமா. அதுக்கப்புறம் இவருடைய கான்ட்ரிபியூஷன் டு இங்கிலீஷ் ப்ரோஸ். இவர் இங்கிலீஷ் ப்ரோஸ் இப்போ ட்ராமா எழுதியிருக்காரு, ப்ரோஸ் பொயட்ரி எழுதியிருக்காரு. ப்ரோஸில் இவருடைய டிஃபென்ஸ் ஆஃப் பொயட்ரி மிகவும் புகழ் வாய்ந்ததாக இருக்குது. இவருக்கு நிறைய புகழ் ஈட்டி கொடுத்தது இவருடைய டிஃபென்ஸ் ஆஃப் பொயட்ரி. அதுக்கப்புறம் ஷெல்லியினுடைய இறப்பு மிக 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 சோகத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு இறப்பு. இவர் என்ன செய்கிறாரு அப்படின்னு சொன்னால், ஜூலை 8, 1822 லெக் ஹண்ட் இட்டாலிக்கு லெக் ஹண்ட்டை வரவேற்பதற்காக ஒரு போட்டில் கேசா மேக்னி என்ற இடத்திலிருந்து, அதாவது லெக்ஹார்ன் என்கின்ற இடத்திலிருந்து கேசா மேக்னி என்ற இடத்திற்கு போட்டில் ரிட்டர்ன் ஆகிட்டுருக்கார். அப்படி ரிட்டர்ன் ஆகும்போது அந்த போட் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி ஜூலை 8, 1822 இவர் தண்ணீரில் மூழ்கி இறந்து போயிறார். தண்ணீரில் மூழ்கிறார். அதுக்கப்புறம் இவருடைய உடல் தேடப்படுகிறது. ஆனால் எங்கேயுமே கிடைக்கல. 10 நாட்கள் கழித்து வியாரகியோ என்ற இடத்துல 10 நாட்கள் கழித்து தான் இவருடைய உடல் கிடச்சிருக்கு. அப்போ 10 நாட்கள் தண்ணீர்லேயே மூழ்கியிருந்தால் எப்படி இருந்திருக்கும்? அதனால் இவருடைய உடலானது எடுக்கப்பட்ட உடனேயே அங்கேயே எரிக்கப்பட்டு விட்டது. பொதுவாக கிறிஸ்தவர்கள் புதைப்பார்கள். ஆனால் இவர் 10 நாட்கள் நீரிலே மூழ்கி இருந்ததுனால இவருடைய உடல் சிதைந்து போய் இருந்துச்சு. அதனால் அதை எரிச்சிட்டு அந்த ஆஷஸ் இருக்கு இல்லையா, அந்த ஆஷஸை ரோம் நகரில் இருக்கின்ற ஒரு புராட்டஸ்டன்ட் சிமெட்ரியில் இவருடைய ஆஷஸ் புதைச்சிட்றாங்க. இவர் இறக்கும்போது இவருடைய பாக்கெட்டில் இருந்து ஒரு கீட்ஸ் எழுதின ஒரு வால்யூம் ஆஃப் பொயட்ரியும், அதுக்கப்புறம் சாஃபக்லிஸ் எழுதின இன்னொரு வால்யூமும் கண்டெடுக்கப்பட்டிருக்காங்க. ஆக இவருடைய கோட் பாக்கெட்டில் 2 புக்கு இருந்திருக்கு. ஒரு புக்கு கீட்ஸனுடைய வால்யூம் ஆஃப் பொயட்ரி, இன்னொரு வால்யூம் சாஃபக்லிஸ் எழுதினது. இதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது, கீட்ஸ் மேலே இவருக்கு அவ்வளோ பிரியம். அதனால தான் கீட்ஸினுடைய இறப்பை கொண்டாடுகின்ற வகையில் பாஸ்டரல் எலிஜி ஆகிய ஆடனைஸ் எழுதியிருக்கார். அது ஒன்று. ரெண்டாவது, ஒரு கவிஞன் இன்னொரு கவிஞனுடைய புத்தகத்தெலாம் வச்சுருக்க மாட்டான். ஏதோ வாங்கி வேணால் வீட்டில் வச்சுருப்பானே ஒழிய, தான் படகுல செல்லும்போது அல்ல எங்கேயாவது வெளியில் செல்லும்போது படிக்க வேண்டும் என்பதற்காக வச்சுருக்கான். அப்படின்னா கீட்ஸ் மேலே இவருக்கு இருக்கக்கூடிய மிக உயர்ந்த அன்பும் மரியாதையும் இதில் நமக்கு தெரிய வரும். அப்படி ஒரு மிகச்சிறந்த, அவருடைய மேரேஜில் ரொம்ப பேர் அவரை குறை சொல்லுவாங்க. ஆனால் அவன் ஒரு கவிஞன். ஒரு கவிஞன் ஒரு முதல்ங்கிறது லவ் மேரேஜ் இருந்தாலும் போட்டு 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 அவனை பிடுங்கி எடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு அதெல்லாம் ஒத்து வரவே வராது. ஒரு ஒரு பாயிண்ட்டுக்கு இதெல்லாம் சரியாக இருக்காது. அவன் மேலே ரொம்ப அன்பை பொழிந்து கொண்டே இருக்கணும். அப்படி தான் இருக்கணும். அது இல்லாமல் ஒரு நார்மல் எக்ஸ்பெக்டேஷனோட யாராவது ஒரு பெண் இந்த மாதிரி ஒரு பாயிண்டெல்லாம் திருமணம் பண்ணிக்கிட்டால் இந்த மாதிரி தான் பிரச்சனை வரும். அது மாதிரி தான் நடந்திருக்கு ஒழிய. அதனால தான் அந்த பெண் இறந்த உடனே இவருடைய மனநிலை மிக மிக பாதிக்கப்பட்டிருக்கு. அது மிக முக்கியமான ஒரு செய்தி நாம் தெரிஞ்சுக்கணும். அதனால் அதை வைத்து கொண்டு இவருடைய கேரக்டரை நம்ம டேமேஜ் பண்ணி நினச்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேங்க்யூ.